அறந்தாங்கி அருகே உள்ள திருவங்கூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரனிடம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகரன், இந்த மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது, விவசாயிகள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. கைப்பிரியா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருவங்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்திருந்தனர். மேலும் இந்த பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த நெற்பயிர்கள் பெரும்பாலான இடங்களில் நன்கு விளைந்து தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் இப்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அவ்வப்போது காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை மானாவாரியில் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் கூட தை பிறந்தால் வழி பிறக்கும் என அறுவடைக்கு காத்திருந்த நெல் சாகுபடி விவசாயிகளை சற்று கவலையடையதான் செய்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த நிலையில் திருவங்கூர், சந்தமனை, ஏகப்பெருமாளூர், அத்தானி, வெள்ளாட்டுமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் அப்பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் தேங்கியுள்ளது. ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 வரை செலவு செய்த நிலையில் தற்போது மழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்து வருவதால் விவசாயிகள் ரொம்ப கவலையோட இருக்காங்க. மேலும் காற்றழுத்த தாழ்வு நீடிக்கும் பட்சத்தில் தொடர் மழை பெய்தால் மழை நீரில் நெற்பயிர்கள் மூழ்கி அடியோடு அழுகு நிலை ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கக்கூடிய விவசாயிகள் கடன் வாங்கியே விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்ததாகவும், தங்களுக்கு இதுபோன்று இயற்கை பேரிடர் பெரும் பேரிழப்பாக உள்ளதாகவும், மழையால் தண்ணீரில் சாய்ந்துள்ள நெற்கதிர்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. கைப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.